الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹுவின் அருள் நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையான நெருக்கடிகளை எதிர்கொள்கிறான். நெருக்கடிகளை எதிர்கொள்ளாத ஒரு மனுஷனும் கிடையாது. அது என்னென்ன மாதிரி நெருக்கடி என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நம்மில் எல்லோருக்குமே அந்த அனுபவங்கள் இருக்கின்றன. நெருக்கடிகளை சந்திக்கிற அனுபவங்கள். விஷயம் அதனை தாண்டியது. என்னவென்று சொன்னால், இந்த மனுஷன் எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகளிலேயே மிகப்பெரிய நெருக்கடி எது என்று கேட்டால் மரணம்தான். அந்த பெரிய நெருக்கடி மௌத்து தான் ஒரு மனுஷன் சந்திக்கக்கூடிய நெருக்கடியிலேயே மிகப்பெரிய நெருக்கடி. இந்த மரணம் இருக்கிறதே பல பேருக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது, அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் சிலருக்கு வாழ்க்கையிலே ஏற்படுகிற நெருக்கடிகளால் வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மௌத்தெல்லாம் வந்துடக்கூடாது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, எதை வேணாலும் சமாளிக்கலாம். மௌத்தை எப்படி சமாளிக்கிறது? அவ்வளோ சீக்கிரம் மௌத்து வந்துடக்கூடாது. மரணத்தை கண்டு பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வாழ்ந்து கொண்டிருப்பதே செத்து போனதுக்கு சமமாக இருக்குது. என்னுடைய லைஃப் ஒரு உயிரோட்டமாக இல்லை. எந்த அளவுக்கு? நான் ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க சில பேர். நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய நிலைமையை பற்றி புலம்பினாலும் அவங்க யாரும் சாவதற்கு துணியிறது இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மரணத்தை பற்றிய பயம்தான் அந்த நிலைமையிலும் அவர்களை உயிர் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இவங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துயரங்கள், சவால்களை எதிர்கொள்ளவும் முடியலை இவங்கனால. அதே நேரத்தில் மரணத்தை கண்டும் பயப்படுகிறார்கள். வாழ்வதும் இவர்களுக்கு பிரச்சனை, மௌத்தாவதும் பிரச்சனை. வாழ்வதும் பிரச்சனையாக இருக்கிறது. பல நெருக்கடிகள் தவிர்க்க முடியலை. அதே நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு மௌத்தாகவும் முடியலை. ரெண்டுமே பயம். வாழ்வும் மரணம் சில பேருக்கு பயமாக இருக்கிறது. மனுஷங்களில் இவங்க ஒரு வகை என்று சொன்னால், மனிதர்களில் வேறு சில மனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில துன்பங்கள், துயரங்களை எதிர்கொள்ள முடியாமல் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியலை, அதை கடந்து செல்வது எப்படின்னு தெரியலை. அதனால் வாழ்க்கையினுடைய முடிவை அவர்களாகவே தேடிக்கொள்கிறார்கள். அதாவது தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இவங்களுக்கு, தற்கொலை செய்யக்கூடியவர்களுக்கு மரணத்தை பற்றி பயம் இல்லை. எதை பற்றிய பயம்? வாழ்க்கையை பற்றிய பயம். பிரச்சனைகளாக வந்து கொண்டே இருக்கிறது, நெருக்கடிகளாக வந்து கொண்டே இருக்கிறது.
இதையெல்லாம் சந்திக்க துணிவில்லாமல், எதிர்கொள்வதற்கு துணிவில்லாமல், கடந்து செல்வதற்கான வழி தெரியாமல் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். மரணத்திற்கு கூட இவர்களுக்கு பயம் இல்லை, ஆனால் வாழ்க்கைக்கு என்று பயம் ஏற்படுகிறது. இப்போ சில கேள்விகள் அல்லது சிந்தனைகளை உங்களுக்கு முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன். மனுஷங்கள்ல சிலர் ஏன், முஸ்லிம்கள் கூட ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? தற்கொலை செய்வது ஹராமு, தற்கொலை செய்து கொண்டால் அது பெரும்பாவம், ஷிருக்கு குஃப்ருக்கு சமமான பெரும்பாவங்களில் ஒன்று. மறுமையில் அவர்கள் எப்படி தற்கொலை செய்கிறார்களோ அதே மாதிரியே தண்டனை கொடுக்கப்படுவார்கள். கத்தியால் குத்திட்டு செத்தான்னு சொன்னானாக்கா மறுமையிலையும் தொடர்ந்து கத்தியால் குத்துவான், மரணமடைவான், உயிர் பெறுவான், மீண்டும் கத்தியால் குத்துவான், மீண்டும் மரணமடைவான். விஷத்தை குடிச்சு செத்தா அதே மாதிரியான தண்டனை, தொடர் தண்டனை. இப்போ இந்த மாதிரியான ஹதீஸுகளை எல்லாம் பார்க்கிறோம், கேட்கப்படுகிறது, பேசப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இல்லை, இருந்தாலும் முஸ்லிம்களிலும் கூட சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். மனுஷன் ஏன் தற்கொலை செய்கிறான்? ஒன்று. ரெண்டாவது, இந்த முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற சமயத்தில் இவர்களுக்கு குரானிய பாடங்களை கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் முஸ்லிம்களை விட ஹதீஸுகளுடைய செய்திகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஜும்மா உரையின் வாயிலாகவோ, புத்தகங்களின் வாயிலாகவோ, வேறு சில அமர்வுகளின் வாயிலாகவோ இஸ்லாத்தை பற்றியும், இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை முறையை பற்றியும், ஹலால் ஹராமை பற்றியும் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்து இவங்க ஏன் பாவம் பண்ணுறாங்க? நான் முஸ்லீம் பாவம் பண்ணுறான்னு சொன்னால் அதுலையாவது காரணம் சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு லாஜிக் இருக்குது. குரான் ஹதீஸ் பாடமெல்லாம் அவன் கேட்கலையே, ஹலால் ஹராமை பற்றி அவனுக்கு சரியாக தெரியலையே, பாவம் பண்ணுறான் வச்சுக்கலாம். முஸ்லிம்களுக்கு குரான் ஹதீஸ் தெரியுமே, ஹலால் ஹராமை பற்றி தெரிந்திருக்கிறதே, பிறகு ஏன் முஸ்லிம்கள் பாவம் செய்கிறார்கள்? இது ரெண்டாவது கேள்வி அல்லது சிந்தனை. மூணாவதான ஒரு முக்கியமான விஷயம், இந்த துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் வருகிற பொழுது சமாளிக்க முடியலையே. ஒன்றே தொடர்ந்து வருகிறது, ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகள் வருகிறது, அல்லது வந்தால் சமாளிக்க முடியாத அளவுக்கு பெரும் பிரச்சனையாக வருது. ஏன் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியலை? இந்த கேள்விகளை அல்லது இந்த சிந்தனைகளை இந்த வார ஜும்மாவில் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறது பொருத்தம். இன்றைய ஜும்மா ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜும்மா உரையில் ஜும்மா நாள் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது மற்ற ஜும்மாக்களிலிருந்து. சின்னதாக ஒரு வேறுபாடு. என்ன வேறுபாடு என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? வேறு ஒன்றும் இல்லை, இந்த வருஷத்தினுடைய கடைசி ஜும்மாவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் அடுத்த வருடம் ஆரம்பமாக போகிறது. அப்போ இந்த வருடத்தினுடைய கடைசி ஜும்மா, ஒரு வருஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் முடிச்சிருக்கிறோமா இல்லையா? அதனால் இந்த சிந்தனைகளை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். மனுஷங்க ஏன் தற்கொலை பண்ணுறாங்க, முஸ்லீம்கள் ஏன் பாவம் பண்ணுறாங்க, பிரச்சனைகளை ஏன் சமாளிக்க முடிய மாட்டேங்குது? 3 விஷயங்கள். இந்த 3க்குமே ஒரே பதில் தான். ஒரே கேள்விகள் வித்தியாசமாக இருந்தாலும், சம்பந்தமில்லாத, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத வேறுபட்ட கேள்விகளாக இருந்தாலும் 3க்குமே ஒரே பதில் தான். அதை எப்படி சொல்லலாம்? ஒரு சின்ன எளிமையான உதாரணத்தின் மூலமாக சொல்லுகிறேன். பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒருவர் பயணச்சீட்டுக்காக வேண்டி காத்துட்ருக்கிறார், கண்டக்டர் பக்கத்தில் வர்றதுக்கு. நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நிகழ்வு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பக்கத்தில் கண்டக்டர் வர்றார், நடத்துனர் வந்து எங்கே போகணும்னு கேட்குறார் டிக்கெட் கொடுக்கறதுக்கு. அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த அவருடைய நண்பர் அவருடைய காலை பார்த்துட்டு காலில் என்ன காயம், எப்படி ஆச்சுன்னு கேட்குறார். 2 வேறு வேறு கேள்வி. கண்டக்டர் கேட்குறது எங்கே போகணும், ஃப்ரெண்டு கேட்குறது காலில் எப்படி காயமாச்சு. இந்த 2ம் வேறு கேள்வி, சம்பந்தமில்லாத கேள்வி. ஆனால் 2க்கும் ஒரே பதில் பொருத்தமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 கேள்விக்கும் ஒரே பதில், செங்கல்பட்டு. எங்கே போனோம்? செங்கல்பட்டு போனோம். காலில் காயம் எப்படியாச்சு? செங்கல்பட்டு. இந்த 2 கேள்விக்கும் ஒரே பதில் பொருத்தமாக இருப்பதை போல உங்களுக்கு முன்னால் 3 கேள்விகளை எடுத்து வச்சு திரும்பி ஞாபகப்படுத்திக்குவோம்.
மனிதர்கள் ஏன் தற்கொலை பண்ணுறாங்க, முஸ்லிம்கள் ஏன் பாவம் செய்கிறாங்க, பிரச்சனைகளை ஏன் சமாளிக்க முடிய மாட்டேங்குது? மூணும் வேறுபட்ட கேள்விகளாக இருந்தாலும் மேலே உதாரணத்தில் சொன்ன மாதிரி மூணுக்குமான பதில் ஒன்று தான். அது என்னன்னு கேட்டால், வாழ்க்கையில் லட்சியம்னு ஒன்று வச்சுக்கிறது இல்லை. இப்படி சொன்னால் புரியாமல் போகலாம். செய்திகளை தொடர்ந்து கேட்கிற பொழுது ஒரு கால் புரிய வரலாம். மனுஷனாக இருந்தால் வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். சில பேருக்கு லட்சியம் என்றால் என்னன்னு தெரியலை, தெரிஞ்சாலும் அப்படி ஒரு லட்சியத்தை வச்சுக்கிறது இல்லை. என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம், என்னுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா இல்லை. அதனால தான் நம்மள சில பேர் வாழ்கிறதுக்கு பயப்படுறாங்க, நம்மள சில பேர் மரணத்தை கண்டு பயப்படுறாங்க. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும். எந்த பொருளை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த செயலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, ரிசல்ட் இருக்கணும். ரிசல்ட் இல்லாத வேலையை ஒருத்தர் செய்கிறான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு லூசுன்னு பேர். தான் என்ன செய்கிறோம், எதுக்காக வேண்டி செய்கிறோம் என்பதையே தெரியாமல் எதையாவது செய்கிறான், அவனை நாம் அறிவாளிகளுடைய பட்டியலில் வைக்கிறது இல்லை. அந்த பட்டியலிருந்து தனியாக அவனுக்கு வேற பேரை வச்சு ஒதுக்கி வச்சுடுறோம். மனுஷனாக இருந்தால் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருளை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, நோக்கம் இருக்க வேண்டும். அப்போ எந்த ஒரு செயலுக்கும் நோக்கம் இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்படியெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு டேபிளை ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னால் எதுக்கு டேபிளை செய்யணும்? மேலே புத்தகத்தை வச்சு படிக்கணும். டேபிள் செய்வதனுடைய நோக்கம், அதனுடைய பயன்பாடு, யூசேஜ் மக்களுக்கு வரணும். மைக்கை எதுக்கு தயார் பண்ணணும்? சொல்லப்படுகிற செய்தி கொஞ்சம் சத்தத்தை பெருக்கி மற்றவங்களுக்கு, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்க வைக்கணும். அதுக்கு பின்னாடி அதுதான் நோக்கம். இந்த நோக்கம் இல்லாமல் யாரும் எந்த பொருளையும் செய்ய மாட்டான், எந்த செயலை செய்யவும் மாட்டான். உதாரணத்துக்கு சொன்னேன், வாழ்க்கையில் ஒரு சின்ன வேலையை செய்கிறதுக்கே ஒரு நோக்கம் இருக்கணும்னு சொன்னால், ஒரு லட்சியம் இருக்கணும்னு சொன்னால், முழு வாழ்க்கைக்கும் லட்சியம் இருக்கணுமா வேண்டாமா? ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் மனுஷனை படைச்சி அவனுக்கு ஒரு லைஃபை கொடுத்துருக்கிறானே, கொஞ்சம் ஆயுளை கொடுத்துருக்கிறானே, கூடுதலாகவோ குறைவாகவோ. சில பேருக்கு அதிகமான வாழ்நாள், சில பேருக்கு குறைந்த ஆயுள். கூடுதலாகவோ குறைவாகவோ ஆயுளை கொடுத்திருக்கிறான், வயசை கொடுத்திருக்கிறான், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, லட்சியம் என்ன? எதுக்கு நாம் வாழ்கிறோம்? வெறுமனே சாப்பிடுவதற்கா, உறங்குவதற்கா, அல்லது உண்டதையெல்லாம் கழிப்பதற்கா? வெந்ததை உண்டு என்னவெல்லாமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு நோக்கம் இல்லாத ஒரு செயலா வாழ்க்கை. அப்போ சின்ன செயல்களுக்கே ஒரு நோக்கம் இருக்கிற பொழுது, ஒரு லட்சியம் இருக்கிற பொழுது, முழு வாழ்க்கைக்கும் லட்சியம்னு ஒன்று வச்சுக்கணும். அது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் போகிற பொழுது மரணத்தை கண்டு பயம் வரும், தற்கொலை செய்வான், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிப்பான். எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஒன்று தான் காரணம். எல்லாத்துக்கும் லட்சியம் இருக்கு. அப்போ இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டா வகுக்கலாம் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை. முதலாவது லட்சியம், இந்த வாழ்க்கையில் சில லட்சியங்கள் இருக்கணும். வாழ்க்கையில் சில இதை அடைய வேணும். எதுக்காக வேண்டி வாழ்கிறோம்? லைஃப்பில் செட்டில் ஆகணும், சம்பாதிக்க வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், குடும்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களிலிருந்து நிம்மதியை, அமைதியை அனுபவிக்கணும். எல்லாருக்கும் வாழ்க்கையில் சில லட்சியங்கள் இருக்கும். லைஃப்பில் செட்டில் ஆகிறது வாழ்க்கையில் லட்சியம். ஆனால் எதுக்கு இப்படி செட்டில் ஆகணும்? சும்மாவது உலகத்தில் அனுபவிக்கிறதுக்காக வேண்டித்தானா இந்த வாழ்க்கை? வாழ்க்கையில் சில லட்சியங்கள். வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? அது ரெண்டாவது வகை. இந்த வாழ்க்கையினுடைய லட்சியமும் வாழ்க்கையில் லட்சியம் ரெண்டு வகை. இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம்ங்கிறது மௌத்துக்கு பிறகு வரக்கூடியது. வாழ்க்கையினுடைய லட்சியம், வாழ்க்கையில் சில லட்சியங்கள் மௌத்துக்கு முன்னாடியே நாம் அனுபவிக்கிறது. குடும்பமாக இருக்கட்டும், வசதி வாய்ப்புகளாக இருக்கும், மனைவி மக்கள் எல்லாம் மௌத்துக்கு முன்னாடி அனுபவிக்கிறது. வாழ்க்கையினுடைய லட்சியம் இருக்க, அது மௌத்துக்கு பின்னாடி அனுபவப்படுவது. மறு உலக வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டது, துனியாவோடு சம்பந்தப்பட்டது இல்லை. இந்த உலகம்னா என்ன, உலக வாழ்க்கைனா என்னங்கிறத பற்றி மனுஷனுக்கு ஒரு ஐடியா இருக்கணும், குறிப்பாக முஸ்லிமுக்கு. துனியா, உலக வாழ்க்கை, இதை குறித்த தெளிவு இருக்க வேண்டும்.
வாழ்க்கை, மரணம். இந்த ரெண்டையுமே பார்த்து பயப்படாமல், தற்கொலைக்கும் போகாமல், பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடாமல் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு ஒரே வழி வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறது. இஸ்லாத்தில் வாழ்க்கையினுடைய கருத்தோட்டங்கள் சிலது சொல்லப்பட்டிருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஏன் மனுஷன் தற்கொலை பண்ணுறான், ஏன் முஸ்லீம் பாவம் பண்ணுறான், ஏன் பிரச்சனைகளை சமாளிக்க முடியலங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கும். இந்த உலகம் தற்காலிகமானது, டெம்பரவரி. இது ஒரு நிரந்தரமான உலகம் இல்லை, நிரந்தரமான வாழ்க்கையும் இல்லை. முதல்ல இந்த துனியாவை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் இஸ்லாம் இப்படி ஒரு ஐடியாவை கொடுக்குது. இந்த உலகம் தற்காலிகமானது, இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் அடிமனசில் ஆழமாக பதிச்சிருக்க வேண்டிய முதல் விஷயம், இந்த உலகத்தில் மனுஷங்க செய்யக்கூடிய செயல்களுக்கான உண்மையான, சரியான, நீதியான பிரதிபலன்களை இங்கே அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கிறதுக்கு இங்கே வயசு பத்தாது. ஒவ்வொரு மனுஷன் நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அதுக்குண்டான அனுபவத்தை இந்த உலகத்திலே என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. நான் பல தடவை எடுத்து சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் ஒரு மனுஷன் நல்ல காரியம் செய்கிறான், அந்த நல்ல காரியத்தினுடைய அனுபவங்களை பல தலைமுறைகள் கடந்து வாழக்கூடிய மனிதர்களும் அனுபவிக்கிறாங்க. இவங்களுக்கு நாம் பரிசு கொடுத்தா, பிரதிபலன் கொடுத்தா, கூலி கொடுத்தா என்ன கொடுக்க முடியும்? ஒரு பொன்னாடை பொருத்துவோமா, ஒரு பொற்கொழி கொடுப்போமா, பாராட்டு பத்திரத்தை வாசிப்போமா, அல்லது அவங்க இந்த துனியாவில் வாழ்கிற வரைக்கும் அவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போமா? இதுதான் செய்ய முடியும். பல தலைமுறைகளுக்கும் கடந்து இவருடைய நற்செயலுடைய நன்மைகள் கிடைக்கும் பொழுது நாம் கொடுக்கிறது அற்பமானது. இந்த துனியாவையே தூக்கி அந்த ஆளு கையில் கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு வயசு பத்தாது. அவர் செஞ்ச சேவைக்கு துனியாவையே பரிசா கொடுத்தாலும் அனுபவிக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு எங்க வயசு இருக்கு, ஆயுள் இருக்கு. அதே மாதிரி தான் தீமைகளை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த தீமையினுடைய விளைவு யாரோ சிலரோடு முடிஞ்சு போகாம பல தலைமுறைக்கும் கடந்து அதனுடைய பாதிப்பு வருகிற பொழுது அதுக்கு நாம தண்டனை கொடுத்தா என்ன தண்டனை கொடுக்க முடியும்? உதாரணமா ஒரு ஆள் ஒரு கொலை செஞ்சார், அந்த ஆளுக்குண்டான அதிகபட்ச தண்டனை, உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை. 10 கொலை செஞ்சா 10 தடவை தண்டனை கொடுக்க முடியுமா? 10 தடவை மரண தண்டனை கொடுக்க முடியுமா? ஒரு கொலை செஞ்சதனுடைய விளைவும் 10 கொலை செஞ்சதனுடைய விளைவும் ஒன்றா? ஒரு கொலை செஞ்சால் ஒரு குடும்பம் நடுத்தருவில், 10 கொலை செஞ்சால் 10 குடும்பம் நடுத்தருவில். அப்போ இந்த ரெண்டினுடைய விளைவும் சாதாரணமானது இல்லை, பாதிப்பு ஒன்றுலேருந்து ஒன்று வித்தியாசப்படுது. ஒரு கொலை செஞ்சவனுக்கும் இந்த துனியாவில் தண்டனை கொடுத்தா ஒரு மரண தண்டனை, 10 கொலை செஞ்சவனுக்கும் 10 கொலை செஞ்சாங்கிறதுக்காண்டி 10 தடவை தூக்கில் போட முடியாது. அப்போ தீமைகளை செய்தாலும் அதனுடைய பாதிப்பு அளவுக்கு சரியான தண்டனையை இந்த துனியாவில் கொடுக்க முடியாது. அப்போ இந்த மனுஷன் இந்த துனியாவில் செய்யக்கூடிய செயல்களுக்கு சரியான, நீதியான, பொருத்தமான பிரதிபலனை, கூலியை, தண்டனையை இங்கே கொடுக்க முடியாது. அதுக்கு மறு உலகம்னு ஒன்று இருக்கு, ஆகிரத்துன்னு ஒன்று இருக்கு. இஸ்லாம் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய 2வது கருத்து. இது முக்கியமான விஷயம். இந்த பூமியில் நீங்கள் எங்கே வாழ்ந்தீங்க, அப்படிங்க எப்படி வாழ்ந்தீங்க, அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டி இருக்கும். நீ எனக்கு கொடுத்த ஆயுளை, நீ எனக்கு கொடுத்த வயசை, நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் இப்படித்தான் யூஸ் பண்ணினேன். அல்லாஹ்வுக்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டிய ஒரு வேளை வரும். பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டவன் தான் இந்த மனுஷன். அப்படி ஒரு நிரந்தரமான உலகம்னு ஒன்று இருக்கு, மறு உலகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கைக்குரிய இடம். இது தற்காலிகமானது, நிரந்தரமானது இல்லை. இந்த உலகத்தில் மனுஷன் செஞ்ச செயல்களுக்கு உரிய பலன்களை மறுமையில் தான் அனுபவிக்க முடியுங்கிற ஒரு கான்செப்டை இஸ்லாம் கொடுக்குது. வாழ்க்கையை பற்றிய இப்படி ஒரு ஐடியாலஜி, இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். வாழ்க்கையில் லட்சியம் என்னன்னு கேட்டால் சோறு சாப்பிடணும், குடும்பம் குட்டிகளை வச்சு அனுபவிக்கணும், அது வாழ்க்கையில் லட்சியம். வாழ்க்கையினுடைய லட்சியம் மறுமை. அந்த மறுமையை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்வதற்கு தான் இந்த துனியாவில் இங்கே வேலை செய்கிறோம். இந்த புரிதல் தான் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை வரையறை செஞ்சு தரக்கூடிய ஒரு வழிகாட்டி, ஒரு மேப்பு. மனுஷனுடைய பிறப்பும் சரி, அவனுடைய மௌத்தும் சரி, அவனுடைய வாழ்க்கையும் சரி, இந்த உண்மையைத்தான் ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. நாம தான் அதை புரியாமல் இருக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்?
என்னதான் அறிவு ரீதியாக இதை ஏற்றுக்கொண்டாலும் நடைமுறையில் நாம் அந்த அறிவுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது இல்லை. அதுதான் நாம் பண்ணுற தப்பு. மறுமை இல்லைன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் யார் இருக்கா? மறுமைங்கிறது ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி பதில் சொல்லணும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் மனுஷன் வாழுகிற பொழுது வேண்டாம், அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறானா? முஸ்லிம்கள் பாவம் செய்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? மறுமையை பற்றிய ஐடியா முஸ்லிமுக்கு உண்டு, நடைமுறை வாழ்க்கையில் இல்லை. நான் இந்த பாவத்தை செஞ்சா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்கும், மறுமையை பற்றிய ஒரு லட்சியம் இருக்கணும். இருந்தால் பாவம் செய்வானா? செய்ய மாட்டான். மறுமை பற்றிய லட்சியம் இல்லை, மறுமை வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்வதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்னு நினைச்சிருந்தா ஒரு மனுஷனும் பாவம் செய்ய மாட்டான். இந்த துனியாவே நிரந்தரம் நினைக்கிறனால தான் தற்கொலையும் செய்கிறான். இல்லை, மறுவாழ்க்கை இருக்குது, அங்கே தான் நான் நினச்ச மாதிரி வாழ முடியும், இங்கே மனுஷனுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதனால் நான் தற்கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஐடியா எப்போ வரும்? மறுமையை லட்சியமாக வைத்துக் கொள்கிற பொழுது. வாழ்க்கையினுடைய லட்சியமாக மறுமையை ஆக்கிக் கொள்கிற பொழுது தற்கொலையும் செய்ய மாட்டான், பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டான், தைரியமாக அதை எதிர்கொள்வான், பாவங்களையும் செய்ய மாட்டான். எப்படி புரியுறது என்று கேட்டால் நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஒரு மனுஷன் தாயுடைய கர்ப்பத்தில் அதிகபட்சமாக 10 மாதங்கள் வாழ்கிறான். தாயுடைய கர்ப்பத்தில் அதிகபட்சமாக 10 மாதங்கள். அந்த 10 மாத வாழ்க்கை ஒன்று இருக்குது. அங்கே அவனுக்கு உணவளிக்கப்படுகிறது, தாயினுடைய தொப்புள் கொடி உறவின் மூலமாக அவனுக்கு உணவளிக்கப்படுகிறது. ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. 10 மாதம் அதுக்குள்ளே சின்னதாக இருந்து வெறும் விந்து துளியாக இருந்து ஒரு முழு குழந்தையாகிற வரைக்கும் 10 மாதம் ஆயுள் காலம். அந்த குழந்தை இதுதான் நிரந்தரமான உலகம் நினைக்குமா? தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது தான் உலகம், இந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியுமா? தாயுடைய கர்ப்பத்துக்கு வெளியே வேறொரு உலகம் இருக்குது, இது தற்காலிகமானது. 10 மாதம்தான் இந்த இடத்துல ஆயுள். கர்ப்பத்துக்கு பிறகு வெளியே போச்சுன்னு சொன்னாக்கா இன்னொரு ஆயுள் இருக்குது, நீண்ட ஆயுள் இருக்குது. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த உலகமே ஒரு கர்ப்பப்பை மாதிரி தான். கூடுதலாகவோ குறைவாகவோ நமக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மௌத்தான பிறகு ஒரு நிரந்தரமான வாழ்க்கைக்கு போக வேண்டி இருக்கிறது. அந்த வாழ்க்கை நமக்கு சொர்க்கமாக அமையுமா நரகமாக அமையுமா? நரகமாக அமையக்கூடாது, சொர்க்கத்துக்கு தான் போகணுங்கிறத லட்சியமாக வைக்கணும். அப்படி வச்சுக்கிற பொழுது அவன் என்ன செய்ய மாட்டான்? இந்த 3 வேலைக்கும் போக மாட்டான். என்ன வேலை? தற்கொலைக்கும் போக மாட்டான், பாவமும் செய்ய மாட்டான், பிரச்சனைகளை கண்டு பயப்படவும் மாட்டான். எப்படியும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வில் பவர் அவனுக்கு கிடைச்சே தீரும். இப்போ நிச்சயமாக மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. உண்மையில் பிறப்புக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த வாழ்க்கையை விட மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கையாக அமையணும். இங்கே பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், இது லட்சியம். இந்த லட்சியத்தை வைத்துக் கொள்கிற பொழுது சரியாக புரிஞ்சுக்கணும், துனியாவில் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியாக தான் படைச்சி வச்சுருக்கிறான். எல்லாம் வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி லஅல்லக்கும் ததக்கரும். நீங்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டியே இந்த உலகத்தில் நாம் படைச்ச அத்தனையும் ஜோடியாக படைச்சிருக்கிறோம். ஆணுன்னு சொன்னால் ஒரு பெண்ணுங்கிற ஜோடி இருக்கும், பகல்னா இரவு, வானம்னா பூமி, எல்லாத்தையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியாக தான் படைச்சி வச்சுருக்கிறான். அப்போ துனியான்னு ஒன்று இருந்தாக்கா அதோடைய ஜோடி என்ன இருக்கணும்? மறுமை தான் துனியாவுடைய ஜோடி. கண்டிப்பாக இது ஒரு சிங்கிள் வாழ்க்கை இல்லை, சிங்கிள் லைஃப் இல்லை. மறு உலகம் என்கிற இணையோடு சேரிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மையை எப்படி சொல்கிறாங்கன்னா, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே நாளைய மறுமை வாழ்க்கைக்கான வெள்ளாமை ஸ்தலம். கிறிஸ்டின் மலையாளத்தில் சொல்லுவாங்க விவசாய பூமி. இந்த துனியா மறுமை வாழ்க்கைக்கான விவசாய பூமி. இங்கே விதைக்கிறோம், மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி இந்த துனியாவில் அறுவடை செய்ய வேண்டும். பயன்படுத்துறது எங்கே போய் பயன்படுத்தணும்? மறுமையில் போய் பயன்படுத்தணும். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, மறுமைக்கான தயாரிப்பு நிலம், விவசாய பூமி என்று சொன்னார்கள். இங்கே விவசாயம் செய்ய வேண்டும், விதைக்க வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும், பயன்படுத்துறதுக்கு மறுமைக்கு போக வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் குறித்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதில் ஒன்று, அதனால தான் திரும்பவும் சொன்னேன் நான், இந்த வருஷத்தினுடைய கடைசி ஜும்மாவில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம லைஃப்பில் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு,
நமக்கென்று அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய ஆயுளிலே ஒரு வருஷத்தை கடந்து கடைசி நிமிடத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி நிமிஷத்தில், கடைசி ஜும்மாவில். அதனால இந்த துனியா மறுமை இந்த ரெண்டு வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டி இருக்கிறது. இன்ன அஹ்வஃபு மா அதஹவ்வஃபு அலா உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் நான் அதிகமாக பயப்படுவதெல்லாம். யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்மளை பற்றி ரசூலுல்லாஹ் பயந்து இருக்கிறாங்க. எந்த விஷயத்துக்கு பயந்தாங்க? அல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுவது, வதூலல் அமல், நிரந்தரமான திட்டம் போடுறது. என்னமோ அந்த துனியாவிலேயே வாழ்ந்துட்டு நிரந்தரமாக வாழ போறாங்கிற மாதிரி அவன் போடக்கூடிய பிளானையும் எல்லாம் பார்த்தானாக்கா இவனுக்கு மௌத்தே வராதோ அப்படின்னு நினச்சிக்கிட்ட மாதிரி பெரும் பெரும் திட்டங்களை இவர்கள் தீட்டுகிறார்கள். மனோ இச்சை, நீண்ட திட்டங்கள். அம்மல் ஹவா, இந்த மனோ இச்சை இருக்கிறதே, தூளல் அமல், இந்த நீண்ட நெடிய திட்டங்கள் போடுவது இருக்கிறதே, ஆஹிரா, அது மறுமையை மறக்க செய்துவிடும். மறுமையை மறக்கிறதுக்கு காரணமே மனோ இச்சை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்படியும் நாம் உலகத்தில் சாதிச்சிடணும்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டிய குறிக்கோள், சாதிக்கக்கூடாதுனால இல்லை, அதையே இறுதி லட்சியமாக வைப்பது. இதுக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கை இருக்குங்கிறத மறந்து போய் நிரந்தரமாக இங்கே தங்குவதை போல நீண்ட நெடிய திட்டங்களை போடுவது இருக்கிறதே, மறுமையை மறக்க செய்துவிடும். ஹாதிஹி துன்யா முருத்தஹிலத்துன் ஸாஹிபா, இந்த உலகம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. வஹாதியில் ஆஹிரா முருத்தஹிலத்துன் காதிமா, மறுமை இருக்கிறதே அது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்மை விட்டு ஒரு வருடம் ஓடி போயிருக்கிறதே, அதே மாதிரி இந்த உலகம் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது, மறுமை புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. வலிகுல்லி வாஹிதின் மின்ஹா பனூன், இந்த மறுமை துனியா ரெண்டுக்குமே உரிய நபர்கள் இருக்கிறார்கள். துனியாவாசியும் இருக்கிறான், மறுமை வாசியாகவும் இருக்கிறான். ஃபைனிஸ்ததஅத்தும் அல்லா தகூனு மின் பனி துன்யா ஃபஃஅலு, முடிந்தால் நீங்கள் துனியாவாதியாக இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். துனியாவில் தான் வாழணும், துனியாவில் தான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும். மறுமை வரைக்கும் உண்டான தேவைகளும் துனியாவுடைய தேவைகளும் இங்கே வச்சு தான் செஞ்சாகணும். ஆனால் நீங்கள் துனியாவின் பிள்ளைகளாகி விடாதீர்கள், துனியாவாசிகளாக ஆகிவிடாதீர்கள். முடிந்த வரைக்கும் துனியாவின் ஆட்களாக ஆகாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். ஃபைன்னகுமுல் யௌம ஃபீ தாரில் அமல், இன்றைய நாட்களிலே நீங்கள் செயல் களத்திலே இருக்கிறீர்கள். வலா ஹிசாப், இங்கே உங்களுடைய செயல்களுக்கான எந்த கேள்வியும் இல்லை. நினைச்சதை செய்யலாம், நினைச்ச மாதிரி செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். கேள்வி கேட்கிறதற்கு இங்கே யாருமே இல்லை. வஅன்தும் கதன் ஃபீ தாரில் ஆஹிரா, நீங்கள் நாளை மறுமையிலே இருப்பீர்கள். வலா அமல், அங்கே கேள்வி தான் இருக்கும், செயல்படுறதுக்கான சான்ஸ் இருக்காது. ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியாது. இங்கே செஞ்ச தப்புக்கு மறுமையில் போய் என்ன செய்ய முடியாது, மாற்று ஏற்பாடு செய்ய முடியாது. அங்கு கேள்விகள் மட்டும்தான், செயல்களுக்கான கேள்விகள் மட்டும்தான் சொல்லி துனியாவையும் ஆகிரத்தையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒப்பீட்டோடு நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இப்போ முஸ்லிம்களாக இருந்தால், மனுஷனாக இருந்தால், வாழ்க்கையில் சில லட்சியங்களை சாதிக்கிறது இருக்கட்டும், வாழ்க்கையினுடைய லட்சியமாக மறுமை வெற்றி என்று ஒன்று இருக்கிறதே, அதை இலக்காக வைத்துக்கொண்டு செயல்படுகிற பொழுது தற்கொலை பண்ண மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், பிரச்சனைகளின் பொழுது என்ன செய்ய மாட்டான், திணற மாட்டான். இந்த சிந்தனையும் அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையினுடைய நடைமுறைகளும் மனுஷ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த விதமான இழப்புகள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் ஒரு துச்சமாக மதிக்க கற்றுத்தருகிறது. என்னவோ நடந்துட்டு போட்டோம், என்னுடைய இலக்கு மறுமை, மறுமையில் தான் நான் அங்கு ஜெயிக்கணும், இங்கே நான் தோத்தா பரவாயில்லை. அந்த தைரியம், அந்த வில் பவர் வருகிறது. அப்படி வருகிற பொழுது துனியாவையும் சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அல்லாஹ் தருவாங்கிறது ஒரு தனி விஷயம். இந்த வாழ்க்கையை பற்றிய லட்சியம், இந்த உணர்வு தான் சவாலான நெருக்கடியான கட்டங்களையும் கடந்து செல்வதற்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. இப்போ நாம் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம். பாகிஸ்தானுடைய இராணுவ நீதிமன்றம், மௌலானா மௌதூதி, இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய முஜத்தித், சீர்திருத்தவாதி, சிந்தனையாளர், 19ஆம் நூற்றாண்டினுடைய 20ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய சிந்தனையாளராக இருந்து இந்திய சமுதாயத்திற்கு இஸ்லாத்தினுடைய அசல் தன்மையை எடுத்துக்காட்டிய ஒரு முஜத்தித், பாகிஸ்தானுடைய இராணுவ நீதிமன்றம் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் மரண தண்டனை கொடுக்க வேண்டி வந்துச்சு. மரண தண்டனை விதிச்சாங்க, தீர்ப்பு சொன்னாங்க. எதுக்கு? குற்றவாளி என்பதற்காக வேண்டியா? இல்லை, பாகிஸ்தானில் காதியானிகளுக்கு எதிராக ஃபத்வா கொடுத்தார். காதியானிகள் முஸ்லிம்கள் இல்லை. ஒரு பெண்ணுடைய கணவர்
காதியானியாக முர்த்ததாயிட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். அந்த அம்மா மௌலானா மௌதூதிட்ட வந்து ஃபத்வா கேட்குது, என் புருஷன் காதியானியாக மாறிட்டான், முர்த்ததாக மாறிட்டான், நான் இந்த கணவரோடு தொடர்ந்து வாழலாமா கூடாதா? இதுதான் ஃபத்வா கேள்வி. அவர் சொன்னார், அவனால் காஃபிர் ஆயிட்டாரு, ரிசாலத்தை மறுத்துட்டான், இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையில் ஒன்றை மறுத்துட்டதுனால அந்த ஆள் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரு, அந்த ஆள் கூட நீ என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து வாழ முடியாது, இயல்பாகவே தலாக்கு நடந்துருச்சு என்று ஃபத்வா கொடுத்தார். பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் வந்து அரசில் வந்து காதியானிகளுடைய டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சு. இவருடைய இந்த ஃபத்வாவை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி அவரை நெருக்கடி கொடுத்தாங்க. இல்லை என்றால் உங்களை தூக்கில் போடுவோம், தூக்கில் போட்டுக்கன்னு சொல்லிட்டார். குற்றம் செஞ்சு தூக்கு தண்டனை அறிவிக்கப்படவில்லை. காதியானிகளுக்கு எதிராக ஃபத்வா கொடுத்ததுனால காதியானியினுடைய அந்த அரசு டாமினேஷன் என்ன செஞ்சிச்சு, மௌலானா மௌதூதிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு. ஒரு கட்டத்தில் உலக நாடுகள் அத்தனையுடைய நெருக்கடிக்கு பிறகு பாகிஸ்தான் இராணுவ நீதிமன்றம் மௌலானா மௌதூதியை விடுதலை செய்து விடுகிறது. உலக மக்கள் பூராவுமே பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, விடுதலை செஞ்சாங்க. அவர் விடுதலை அடைந்த பிறகு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவரை சுற்றிக்கிட்டாங்க. எல்லாரும் மைக்கும் கையுமா வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, ஒரு பேட்டி எடுக்கிறார்கள், ஒரு நேர்முக தேர்வு நடத்துகிறார்கள். உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சே, அந்த நேரத்தில் உங்கள் மனசில் என்ன தோணுச்சு? மரண தண்டனை விதிச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் மௌத்து எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது, அதனால் ஜாலியாக போயிட்டுருக்குறோம். மற்ற நாளைக்கு மௌத்துன்னு சொல்லி நமக்கு முன்னாடியே தெரிவிச்சானுக்க நம்ம நிலைமை என்ன? மற்ற நாளைக்கு நீ மௌத்து ஆயிடுவேன்னு முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கப்பட்டால் அந்த 3 நாள் நம்முடைய வாழ்க்கை எப்படி கழியும்? யோசிச்சு பார்க்கணும். மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு மரணம்ங்கிறது முடிவாயிருச்சே, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறாரு, உண்மையிலே இது ஒரு வெளிப்படுத்த வேண்டிய விஷயமே இல்லை, நான் என்ன நினச்சேன் அப்படிங்கிறத வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் இதுக்கு பதில் சொல்லணும். அந்த பதிலை கேட்கிற பொழுது சில பேர் என்னை தப்பாக கூட நினைக்கலாம், ஆனாலும் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்லிடுறேன். எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சமயத்தில் நான் என்ன ஃபீல் பண்ணேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். உண்மையிலேயே நான் பல காலமாக நான் மௌத்தா போயிட்டா மரணத்திற்கு பிறகு என்ன நடக்குங்கிற விஷயத்தை நேரடியாகவே பார்க்க முடியும் இல்லையா? மௌத்தாயிட்டாலும் என்ன நடக்கும், மௌத்துக்கு பிறகு என்னென்ன நடக்கும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான்ல, ஹதீஸில் சொல்லியிருக்காங்களே ரசூலுல்லாஹ், அதையெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், மௌத்துக்கு பிறகு டைரெக்டாக அட்டன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் இருந்தேன். அதனால் மரண தண்டனை எனக்கு விதிக்கப்பட்ட சமயத்தில் மரணத்தினுடைய வாசலை கடந்து மறுமையை காண்பதற்கான வாய்ப்பு வந்திருக்குது அப்படின்னு திருப்தி தான் ஏற்பட்டுச்சு, பயப்படலை. நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன், எப்போ இருந்தாலும் மௌத்து வரும், மௌத்துங்கிறது மறுமையை நேரடியாக பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு பெரிய திருப்தி தான் ஏற்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, தூக்கு தண்டனையின் மூலமாக என்னை ஷஹீதாக்கி என்னுடைய மறுமை வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி வைக்கிறாங்க இவங்க. அப்போ நான் ஏன் பயப்படணும்? மௌத்துக்கு பிறகு நான் ஷஹீதாயிட்டானாக்கா எனக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க போகிறது. அந்த வாய்ப்பை எனக்கு இந்த இராணுவ நீதிமன்றம் தந்திருக்கிறது. அதனால் எனக்கு கொஞ்சம் கூட மௌத்தை பார்த்து பயம் இல்லை, எனக்கு ஒரு வகையான மகிழ்ச்சி தான் ஏற்பட்டது. அப்போ மறுமை வாழ்க்கையை இலக்காக மனசுக்குள்ளே தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை இதுவல்ல, என்னுடைய வாழ்க்கை மறுமை, அங்கே தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும், அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்கு தான் நான் இங்கே எதையாவது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை இலக்காக வைத்துக் கொள்கிற பொழுது ஏன் தற்கொலை பண்ண போகிறான், ஏன் மனுஷன் பாவம் பண்ணுவான், எப்படி மனுஷனால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் போகும், எல்லாவற்றுக்கும் காரணம் அதுதான். அப்போ வாழ்க்கையினுடைய லட்சியம் மறுமை, செயல்களுக்குண்டான விளைவுகளை நாளை மறுமையில் தான் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துகிறது, தூய்மைப்படுத்துகிறது. அந்த மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையை குறித்த உணர்வு, புரிதல் இருக்கிறதே, மரணத்தை கண்டு பயப்படாத ஒரு சூழ்நிலை தருகிறது. நாம் மறுமையை வச்சு யோசிக்கிறதே இல்லை, அதனால தான் மௌத்து வந்துருமோன்னு பயப்படுறோம். மௌத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்குமானால், மறுமையை இலக்காக வைத்த வாழ்க்கையாக இருக்குமானால் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியது இல்லை. வாழ்க்கையினுடைய உண்மையான லட்சியத்தை கண்டுகொண்ட ஒரு மூமினுக்கான அல்லாஹ்வுடைய அழைப்பு குர்ஆனில் இருக்குங்க. வாழ்க்கையினுடைய லட்சியத்தை சரியாக கண்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறானே, என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்கிறது மறுமை தான், அதுக்காண்டித்தான் நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி வாழக்கூடிய மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான், ஒரு அழைப்பு கொடுக்குறான். குர்ஆனில் இருக்குது, நாம் அடிக்கடி ஓதக்கூடிய வசனங்களில், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா,
என்னுடைய சட்டதிட்டங்களிலே, என்னுடைய ஷரியத்திலே நான் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையிலே திருப்தி அடைந்த ஆன்மாவே, ஓ திருப்தி அடைந்த ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, நீ அல்லாஹ்வை திருப்தி கொண்டவனாகவும் அல்லாஹ் உன்னை திருப்திப்பட்டவனாகவும் நீ உன்னுடைய ரப்பின் பக்கம் வெளியேறி வா. ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய நல்லடியார்களில் நீ சேர்ந்து கொள். வதுகுலி ஜன்னத்தி, என்னுடைய சுவனத்தில் நுழைந்து கொள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அழைப்பு யாருக்கு? மறுமையை இலக்காக வைத்துக் கொண்டவர்களுக்கு. அதனால தான் நாமெல்லாம் ஒரு மரபாக மௌத்தா போனவங்களை தீதார் பார்க்க போடும்போது இந்த வசனத்தை ஓதுவான்னு சொல்லுவாங்க. அவர் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, திருப்தி அடைந்த ஆன்மாவா தெரியாது. இறந்து போன மனிதனுக்கு மகஃபிரத்துக்காண்டி துவா செய்ய வேண்டியது நம்முடைய கடமைங்கிற அடிப்படையில் ஜனாசாவை தீதார் பார்க்கிற பொழுது இந்த வசனத்தை சொல்வது ஒரு பண்டைய மரபாக வழமையாக இருந்து வந்துச்சு. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹ் வகுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை சரியாக பயன்படுத்தி கொண்ட திருப்தி அடைந்த ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ் உன்னை திருப்தி அடைந்த நிலையில் நீயும் அல்லாஹ்வை திருப்தி அடைந்த நிலையில் நீ இந்த உலகத்தை விட்டு வெளியேறி வா, இந்த உடலை விட்டு வெளியேறி வா. ஃபதுகுலி ஃபீ இபாதி, என் அடியார்களோடு சேர்ந்து கொள். வதுகுலி ஜன்னத்தி, என்னுடைய சுவனத்தில் நுழைந்து கொள் என்று அல்லாஹ் ஒரு அழைப்பு கொடுக்கிறான். இந்த அழைப்பை ஏற்று செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வஸ்ஸிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ருர் ரப்புர் ரஹீஃபுர் ரஹீம்.